நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர் சம்பவத்தை பற்றி நடிகர் அஜித் அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருந்தார். ஸோ அவருடைய கருத்து எப்போவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டாகவும் இருக்கும். ஒரு தலைபட்சமாக பேச மாட்டார். ஸோ என்ன பொதுவான கருத்தோ அதை சொல்லிட்டு போயிடுவார். அப்படி தான் அவர் நிறைய அவருடைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா எகென்ஸ்டாக இருப்பார். அந்த மாதிரி இடையில சினிமா அவர் ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கணும்னு கேட்குறது, கூட்டம் கூடுறது எல்லாமே ஆரம்பத்திலருந்தே கண்டித்த ஒரு ஆள் தான் அஜித் அவர்கள். ஸோ இப்போவும் கேட்ட கேள்விக்கு கரூர் சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு, விஜய் மட்டும் பொறுப்பாக முடியாது, பொதுமக்கள், மீடியா, அரசு எல்லாரும் தான் இதுக்கு காரணம். ஸோ எதுக்கு ஒரு சினிமா பிரபலத்துக்காக இவ்வளோ கூட்டம் கூடணும், ஒரு ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கும் இப்படி தான் இருக்குது, சரி ஏதாவது மீட்டிங் போட்டால் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத அவருடைய கருத்தை முன் வச்சுருந்தார். ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு கருத்து. ஸோ இது மாதிரி எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். எல்லா சினிமா பிரபலங்களுமே ஒரு க்ரௌடை உருவாக்கணும் அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாத்துக்குமே அந்த லிமிட்டட் அந்த ஒரு விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறோம். ஸோ அதான் அஜித் அவரை தலைன்னு கூப்பிடணும், ஒரே நடிகர் அந்த மாதிரிலாம் புகழ்ச்சிக்குங்கிற அவர் இடம் கொடுக்க மாட்டார். அது மாதிரி தான் நிறைய நடிகர் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ வரவேற்க தகுந்த கருத்தை சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவுடன் சந்திப்போம்.